தாட்கோல்ல. அது சொல்லி புரிய வைக்க முடியல அவங்களுக்கு. அடி பிரிச்சுட்டாங்க. மதுரை அளவுரியில் வச்சு அடித்து பிரிக்கிறாங்க. அத்தை வர அளவுக்கு அடிக்கிறாங்க எல்லாத்தையுமே. அவங்க பூரா ஒருத்தனை நான் இது செஞ்சேன், நான் கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. என்ன செஞ்சேன் நீ அப்படின்லாம். நான் இப்போ அதெல்லாம் பண்ணேன் சார், இப்போலாம் எதுவுமே இல்லை சார் அப்படி சொன்னோன்னே ஒரு 4 நாள் வச்சுருந்துட்டு வண்டி எடுத்து கிளம்படான்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. திரும்ப எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க? பசங்க சொன்னாங்க, ஏன்டா தேவையில்லாமல் அடி வாங்குறீங்களா, செஞ்சு நீ அடி வாங்கலாம்ல. சரி, இந்த ஆம்னி பஸ் பெருசா இருக்கும்ல, அதுல எப்படி திருடுவீங்க? மேலே வந்து இப்போதாங்க மேடம் வந்து படி இல்லை. முன்னாடி வந்து இப்போ எதனால படி இல்லைன்னா அவர்னால தான் படியை பூரா அவுத்தாங்க. இந்தியா ஃபுல்லாகவே தெரிய மாட்டேங்குது. இது எப்படி திருடுறாங்கண்டே சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. நான் இந்த மெசேஜ் வச்சுருக்கேன். 5-6 ஸ்டேட்டுக்கு, ஒரிசா, கோவா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஆனால் அவங்க உனக்கு என்ன மெசேஜ் அனுப்புனீங்க? எஸ்பி, ஏடிஎஸ்பி அவங்களுக்கு பூரா என்ன மெசேஜ்? திருட வராங்க. சரக்கு லாரி, ஆம்னி பஸ், வேற எதுலேருந்து திருடுவீங்க? ஹைவேல இது 2 தான். இது 2 தான். என்ன மாதிரி சரக்கு லாரி? ஓப்பனாக இருக்குமா? இல்லை, தார்பாய் கட்டி போகிறது. என்னவெல்லாம் பொருள் போகும்? எண்ணெய், பருப்பு, ஒயின்ஸு, அரிசி, இந்தமாரி 10 மூணு அரிசி தூக்கினாலும் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு 1 கோடி 10 கோடி இப்படி கொள்ளை அடிக்கணும். அது எப்படி 1 கோடி 10 கோடி? அதெல்லாம் தெரியுங்க. அதில் காசு இருக்குமா? சீரட் லாரி, கண்டெய்னர், அப்படியே கண்டெய்னர் லாரி, நீட் லாரி இருக்குல்ல கண்டெய்னர், அதில் வந்து 8 கோடி ரூபா சரக்கு போகும். அந்த கம்பெனிக்கே இவங்க அந்த கம்பெனிலேயே சீரட்டில் ஒரு இதுலையும் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க, இந்த அட்ரஸ் இது அப்படின்னு. அந்த அட்ரஸுக்கே போய் கணேசனோட மச்சனன் தான் உள்ளே அனுப்புவார். உள்ளே போடா நீயே ஹேண்டிகேப்பு, நீ உள்ளே போனால் யாரும் கேட்க மாட்டாங்க. அதர் ஸ்டேட்னால எதுவும் நீ தமிழில் பேச போகிற, அவங்க பேசுகிறது உனக்கு புரியாது. நீ உள்ளே போய் எனக்கு ஃபோன் அடி தகவல் சொல்லுங்கள், இதுதான் லைனில் விடுறது, உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய், மாமா இந்த வண்டி நம்பர் மகாராஷ்டிரா நம்பரு 2115 இந்தமாரி நம்பரு, இதில் வந்து கிங்ஸாக ஏற்றுறாங்க, இதில் வில்ஸாக ஏற்றுறாங்க, இது ஃபில்டராக ஏற்றுறாங்க. வில்ஸு தான் காசு கூட நினைக்கிறேன். 1,80,000 ஒரு பாக்ஸு. அதில் 800 பெட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அது 8 கோடி கணக்கு மேலே. 800 அடிச்சிருவீங்களா? அப்போ அந்த லாரி அங்கே போய் சேரும்போது ஒன்றுமே இருக்காது. லாரி 200 கிலோமீட்டருக்கு அவுட்ரு போயிடும். அதில் இருக்கிற கண்ட்ரைட்டர் தேவைவரும் அவங்க 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிடுவாங்க. சரக்கு வந்து சென்னை வந்து மதுரை வந்து திருப்பி ரிட்டர்ன் சேல்ஸ் வரும், தமிழ்நாடுக்குள்ளே சேல்ஸ் ஆகும். என்னது ஒரு வாட்டி கூட சொல்லுங்க. என்னது? டிரைவரும் கண்டக்டர் எங்கே போவாங்க? நாங்கள் ஓட்டி போன காரில் வந்துடுவாங்க. ஏன்? கட்டி இறக்கிடுவாங்க. வண்டி கயிறு வந்துருச்சு பஞ்சர் அப்படின்னு சொன்னால் நிப்பாட்டி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே அடித்து வண்டியில் காரில் ஏற்றிடுறது. காரில் ஏற்றின உடனே கிட்னாப்பிங் பண்ணிடுவேன். காரில் ஏற்றி உனக்கு என்ன வேணும் பேசவே கூடாது, உனக்கு சாப்பாடு சரக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி வாயெல்லாம் கட்டி பாரமாக உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு 4 பேர், மொத்தம் 8 பேர் 10 பேர் போகிறது. போய் இந்த லாரியில் 4 பேர் 8 பேர் 2 பேர் எங்கள் வண்டியை கொண்டு போய் ஏன்னா சேஃப்டி பண்ணிடணும். இந்த லாரியை கொண்டு போய் சரக்கை மாற்றி விட்டு அதை அங்கிட்டு கொண்டு போயிடணும். இவங்க 2 பேர்த்தையும் இப்படி 7 மணி வரைக்கும் காவலுக்கு இருந்துட்டு அப்படியே அவங்க கட்டி போட்டு அப்படியே விட்டுட்டு நீங்கள் ட்ரெயினில் வந்துடணும். அந்தமாரி டிரைவரு கண்டக்டரும் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவன் அழகாக தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க.
அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.